மேலும் இந்த வழக்கினுடைய மற்றொரு மனுதாரராக இருக்கக்கூடியவருடைய வாதம் என்பது, கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது வரை விசாரணை என்பது முன்னோக்கி செல்லவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமான கோரிக்கை என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவிர்த்து மற்ற 4 நபர்களும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் 13 வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவரும், அதே போன்று உயிரிழந்தவருடைய மனைவியை பறிகொடுத்த இந்த 42 பேர் பலியானவர்களில் தனது மனைவியும் ஒருவராக இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்வதாகவும் ஒருவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். சந்திரா என்பவருடைய கணவர் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழலில் தாவேகா தவிர மற்ற 4 நபர்களும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கூடிய சூழலில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மதுரை அமர்வுக்கு மாற்றாக ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான வழக்கு கிரிமினல் வழக்காக ஏன் பதியப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் நீதிமன்றம் எழுப்பி வரக்கூடிய சூழலில் அதற்கான பதில்களை தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் என்பது மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏனெனில் இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அதனுடைய தலைவர் விஜய் மீதும் வைக்கப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் பதிலளிக்கும் வகையில அவருடைய வாதங்கள் அமைந்திருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற உடனே விஜய் ஏன் வெளியே தப்பித்து சென்றார், ஏன் உடனடியாக சென்னைக்கு தப்பி ஓடினார் என்றெல்லாம் விமர்சனங்கள் விஜய் மீது முன்வைக்கப்பட்டது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏன் இதுவரையிலும் போய் சம்பவம் நடந்த உடனேயே ஏன் அங்க பாதிக்கப்பட்டு சென்று சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீது முன்வைக்கப்பட்டது. அதற்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயை கரூர் சம்பவம் நடைபெற்ற உடனேயே அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியதே காவல்துறை தான். விஜய் மேலும் அங்கு இருப்பதனால் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் சூழலை கருத்தில் கொண்டு விஜய் புறப்படுமாறும் அவர் வெளியேறுமாறும் அறிவுறுத்தியது காவல்துறை. அதனால் விஜய் அங்கிருந்து காவல்துறையுடைய பாதுகாப்புடன் தான் வெளியேறினார் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்கள், கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை சென்று பார்ப்பதற்கு காவல்துறையினர் அந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் பதிலளித்ததோடு தமிழகத்தினுடைய காவல்துறை மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணையின் மூலமாக முழு உண்மை வெளியே வரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இல்லை என்பதையும் காவல்துறை மீதான அவநம்பிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்கள் மூலமாக தமிழக வெற்றி கழகம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது தமிழக அரசு வாதிடக்கூடிய ஒரு விவகாரத்துல தமிழக காவல்துறை விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய முழு உண்மையும் வெளியே வரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இல்லை என்று காவல்துறையினுடைய மீதான அவநம்பிக்கையை தமிழக வெற்றி கழகம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் விசாரணை மேற்கொள்வதற்கு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும், ஆனால் அது உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசும் அதற்கு பதிலளித்து பதில் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மற்ற மனுதாரர்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதற்கான காரணங்களை விளக்கி வருகிறார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது வரையிலும் விசாரணை என்பது முன்னோக்கி செல்லவில்லை என்பதுதான் மற்ற மனுதாரர்களுடைய ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுவரையிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை குழு முன்னோக்கி தனது விசாரணையை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது சிபிஐ விசாரணை கோரக்கூடிய மற்ற மனுதாரர்களுடைய பிரதான கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.